நீங்கள் முதல் தடவையாக இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் எல்லா ஏரியாவுமே கவர் பண்ணியிருக்கேன். உதாரணமாக செக்இன் கவுண்டருக்கு எப்படி போகணும், உங்களுடைய பேக்கேஜ் எப்படி ஸ்க்ரீன் பண்ணணும், உங்கள் லக்கேஜில் என்னென்ன பொருளை கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது, இமிக்ரேஷனில் எப்படி ஆன்சர் பண்ணணும், செக்யூரிட்டி எப்படி கிளியர் பண்ணணும், கடைசியாக உங்களோட பேக்கேஜ் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட்டை புக் பண்ணியிருப்போம். அந்த டிக்கெட்டில் நம்ம இன்னும் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருக்கிறதுனால 3 டாக்குமெண்ட்டில் உங்களுடைய நேம் மேட்சாக இருக்கணும். அதாவது பாஸ்போர்ட், வீசா, உங்களுடைய டிக்கெட் காப்பி, இந்த 3 இதுலேயுமே உங்களுடைய நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். சப்போஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக ஏர்லைன்ஸ் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்களுடைய தேவையான ஆக்ஷனை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் நேம் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா உங்களை ஏர்லைன்ஸில் டிலே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 3 டாக்குமெண்ட்லேயும் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம மனசில் இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனை டைப் ஆஃப் பேக் இருக்குது, எந்தெந்த பொருளை எந்தெந்த பேக்கில் கொண்டு போகணும் அப்படிங்கிற கேள்வி வரும். அதாவது ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் பேக் இருக்குது. ஒன்று ஹேண்ட் லக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் லக்கேஜ் கடைசி வரைக்கும் உங்கள் கையிலே இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறி நீங்கள் மேலே வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் கொண்டு வரலாம். இது ஹேண்ட் லக்கேஜ் சொல்லுவாங்க. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7 kg வரைக்கும் ஏர்லைன் அலோட் பண்ணுவாங்க. அடுத்தது ஹோல்டு பேக்கேஜ். ஹோல்டு பேக்கேஜுங்கிறது நீங்கள் செக்இன் கவுண்டர் வரைக்கும் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். செக்இன் கவுண்டரில் ஏர்லைன் ஸ்டாஃபோட கஸ்டடியில் அதை எடுத்துருவாங்க. அடுத்தது நீங்கள் அரைவல் ஆன பிறகு தான் அந்த பேக் உங்கள் கையில் கிடைக்கும். இது பேர் ரெஜிஸ்டர் பேக்கேஜ் அப்படி இல்லைன்னா ஹோல்டு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஹோல்டு பேக்கேஜ்னு சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய ஃப்ளைட்டில் கீழே கார்கோ கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அந்த கார்கோ கம்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த பேக்கேஜ் உங்கள் கூடயே ட்ராவல் ஆகும். அதனால தான் இது ஹோல்டு பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் செக்இன் லக்கேஜ்னு சொல்லுவாங்க. 2 ஒன்று தான். இந்த செக்இன் லக்கேஜில் நீங்கள் வெயிட் என்ன கொண்டு போகலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் வெயிட் வித்தியாசப்படும். பெரும்பாலான இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். யூஎஸ்ஏ, கனடா, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகிற ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 46 கிலோ வரைக்கும் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, உங்களோட டிக்கெட் காப்பிலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லக்கேஜ் வெயிட் 30 kg அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 30 கிலோ கொண்டு போகலாம். 46 kg போட்டிருந்தாங்கன்னா 46 வரை கொண்டு போகலாம். ஒரு சில ஏர்லைன்ஸ் பீஸ் கான்செப்ட் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதாவது 2 பீஸ் கான்செப்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 2 பீஸ் மட்டும் தான் நீங்கள் மேக்ஸிமம் கொண்டு போக முடியும். அது ஒரு பீஸும் 23 கிலோ இருக்கணும். அதாவது டோட்டலாக நீங்கள் 46 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுடைய டிக்கெட் காப்பிலே இருக்கும். டிக்கெட் காப்பியை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் லக்கேஜை பேக் பண்ண ஆரம்பிங்க. இந்த லக்கேஜ் பேக்கில் என்னென்ன பொருட்களை கொண்டு போகலாம், என்னென்ன பொருட்களை கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம சேனல் கண்டினியூ ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வெப் செக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப் செக்இன் ஆன்லைனில் நீங்கள் ஏர்போர்ட் போகாமலேயே நீங்கள் செக்இன் பண்ணிக்கலாம். செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங் கார்டு உங்களுடைய மொபைல்லையே வந்துடும். இது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி கிடையாது. டொமஸ்டிக் பேசஞ்சரை நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா வெப் செக்இன் பண்ணிவிட்டு அந்த போர்டிங் கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனால வெப் செக்இனே பண்ணாலும் டைரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டர் போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, செக்இன் கவுண்டரில் உங்களுடைய விசா, பாஸ்போர்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வெப் செக்இன் பண்ணிவிட்டு கம்பல்சரி கிடையாது. வேணுங்கிற வெப் செக்இன் பண்ணிக்கலாம். வெப் செக்கிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிபார்ச்சர் டைம்லேருந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். நீங்கள் ஆன்லைனில் எந்த ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஏர்லைன்ஸோட வெப்சைட் அடிச்சுட்டு போயிட்டு வெப் செக்இன் ஆப்ஷன் இருக்கும். வெப் செக்இன் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வெப் செக்இன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். இதோடைய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் உங்களோட சீட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சீட்டை சூஸ் பண்ணும்போது அடிஷ்னலாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு செக்இன் கவுண்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ளைட் டிபார்ச்சர் டைம்லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடிலேருந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது 2 மணி நேரத்துக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போகிறது நல்லது. ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டிலேருந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, வீசா, உங்களுடைய டிக்கெட் காப்பி, இந்த 3 டாக்குமெண்ட்ஸும் கம்பல்சரி எடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் 4 ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை,
மதுரை, திருச்சி அண்டு கோயம்புத்தூர். இதில் சென்னை ஏர்போர்ட்டில் மட்டும்தான் மெட்ரோ ஸ்டேஷன், மீதி எல்லாமே நான் மெட்ரோவில் வரும். இந்த சென்னை ஏர்போர்ட்டில் மட்டும் ஒரு சின்ன ப்ரொசீஜர் வந்து சேஞ்ச் ஆகும். மீதி 3 ஏர்போர்ட்லையும் ஒரே ப்ரொசீஜர் தான் இருக்கும். நீங்கள் சென்னை ஏர்போர்ட் மூலிமா ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இன்டர்நேஷனல் ஃப்ளைட் வந்து எந்த டெர்மினல் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டைரெக்டாக நீங்கள் அந்த டெர்மினலில் தான் ஃபஸ்ட்டு போகணும். அடுத்தது அந்த டெர்மினலில் டிபார்ச்சர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த டிபார்ச்சர் கேட்டில் உங்களுடைய ஒரிஜினல் டிக்கெட் காப்பி ப்ளஸ் உங்களுடைய ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப், அதாவது பாஸ்போர்ட்டும் உங்களுடைய டிக்கெட் காப்பியும் நீங்கள் அந்த கேட் செட்டில் இருக்கிற சிஎஸ்எஃப்ட கொடுத்துட்டு அவர் வந்து உங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு போயிடலாம். அதாவது ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் செக்இன் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஏர்லைன்ஸோட செக்இன் கவுண்டரில் உங்களுடைய லக்கேஜையும் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜையும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு டைரெக்டாக நீங்கள் அந்த செக்இன் கவுண்டர் ஸ்டாஃப் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணணும். அந்த செக்இன் கவுண்டரில் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண பிறகு உங்களுடைய லக்கேஜ் வந்து அவங்க கஸ்டடிக்கு வந்து எடுத்துக்குவாங்க. எடுத்தது அதற்கான ஒரு ப்ரூஃபாக பேக்கேஜ் டேக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்தது உங்களுடைய போர்டிங் கார்டு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னா உங்களுடைய லக்கேஜ் வந்து ஸ்கேனிங்க்கு வந்து போகும். அதுக்கு நீங்கள் தேவைப்படாது. சப்போஸ் அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களை வந்து கூப்பிடுவாங்க. அந்த எக்ஸ்ரே மிஷினில் உங்களுடைய லக்கேஜ் வந்து ஸ்கேன் பண்ணணும். செக்யூரிட்டி ஸ்டாஃப் வந்து ஸ்கேன் பண்ண பிறகு அதற்கான ஸ்டிக்கர் வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிக்கரோடு தான் நீங்கள் வந்து உங்களுடைய செக்இன் கவுண்டருக்கு வந்து போகணும். செக்இன் கவுண்டருக்கு போகணுன்னே உங்களுடைய லக்கேஜ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதற்கான டேகும் அதற்கான போர்டிங் கார்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. புரியும்படி கரெக்டாக சொல்லணும்னா நான் மெட்ரோ ஸ்டேஷனில் ஸ்கேனிங் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு போகணும். மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஸ்கேனிங் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு போனால் போதும். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்டில் உலகத்தில் எந்த ஏர்போர்ட்டில் இருந்தால் ஒரே ப்ரொசீஜர் தான். பெரும்பாலுமான மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் எக்ஸ்ரே பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டரில் போனாலே போதும். அடுத்ததான் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களோட லக்கேஜில் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போகக்கூடாது, ஏதாவது பொருளை வந்து நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா உங்களை அலௌன்ஸ் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. உங்களை அலௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை வச்சு தான் உங்களுடைய பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவாங்க. இந்த 2 வித்தியாசம் மட்டும்தான் நான் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். மீதி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். இந்த ப்ரொசீஜருங்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்தில் எந்த ஏர்போர்ட் போனாலும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கையில் வந்து போர்டிங் கார்டு இருக்குது. அந்த போர்டிங் கார்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இமிக்ரேஷனும் கஸ்டம்ஸும் வந்து கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இமிக்ரேஷன் கவுண்டர் வந்து நீங்கள் போகணும். இமிக்ரேஷனுங்கிறது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இமிக்ரேஷன் வந்து கிளியர் பண்ணி தான் போகணும். இந்த கவுண்டர் வந்து ஏர்போர்ட்டில் காமனாக தான் இருக்கும். இந்த இமிக்ரேஷன் கவுண்டரில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்னா இது வந்து உங்களை விசாவை பொறுத்து இருக்குது. உதாரணமாக நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். நீங்கள் ஒர்க்கர்ஸ் விசாவில் போனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி இருக்கும். நீங்கள் முதல் தடவை நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதற்கான கேள்விகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கேள்விகள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்தியாவிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. நார்மலான கொஸ்டின் தான் கேட்பாங்க. எங்கே போகிறீங்க, எதற்காக போகிறீங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க, எப்போ வந்து நீங்கள் திரும்பி வருவீங்க, இது போல் நார்மலான கொஸ்டினாக தான் இருக்கும். அதனால் இமிக்ரேஷன் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அடுத்தது நீங்கள் இமிக்ரேஷன் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட்லேயும் உங்களுடைய போர்டிங் கார்டுலேயும் சீல் கொடுப்பாங்க. சீல் வச்ச பிறகு நீங்கள் கஸ்டம்ஸுக்கு வந்து போவீங்க. இங்கே ஆஃபீஸருக்கு உங்கள் மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேள்விகள் கேட்கலாம். அப்படி கேள்விகள் கேட்கப்படலைன்னா நீங்கள் டைரெக்டாக செக்யூரிட்டி செக் வந்து நீங்கள் போயிடலாம். செக்யூரிட்டி செக்கில் உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜையும் உங்களையும் வந்து தனித்தனியாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ண பிறகு உங்களை வந்து மேற்கொண்டு வந்து போகிறதுக்காக அனுமதிப்பாங்க. அந்த ஏரியா பேர் வந்து செக்யூரிட்டி ஹோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த செக்யூரிட்டி ஹோல்டு ஏரியாவில் போர்டிங் கேட் இருக்கும். அந்த போர்டிங் கேட் வழியாக தான் உங்களுக்கு வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய போர்டிங் கார்டில் பார்த்தீங்கன்னா போர்டிங் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. எந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த நம்பரில் இருந்தால் உங்களோட போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ஃப்ளைட் வந்து 45 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த 45 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய போர்டிங் கேட் வந்து வந்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் இருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, அதாவது சென்னை, டெல்லி, பாம்பே, திருவனந்தபுரம், கொச்சின், இது போல் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஏர்போர்ட் வந்துட்டு ஸ்பா வசதி இருக்கும், பார் இருக்கும், ஃபுட் கோர்ட் இருக்கும். இது போல் உங்களுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். எந்த டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் உங்களுடைய போர்டிங் கேட்டுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்துடுங்க. போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போர்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த போர்டிங் கேட்டு வழியாக நீங்கள் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து போகலாம்.
நீங்கள் ஃப்ளைட்டு உள்ளே போனதுக்கு அப்புறமா உங்களுடைய போர்டிங் கார்டில் எந்த சீட் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த சீட்டில் வந்து நீங்கள் போயிட்டு உட்கார மாதிரி இருக்கும். உதாரணமாக ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க விண்டோ சைடில் ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. விண்டோ சீட்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சீட் குரு அப்படின்னு ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. அந்த சீட் குருவில் உங்களுடைய ஃப்ளைட் டைமிங் பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கேட்கும். அதில் எந்த வந்து விண்டோ சீட்டு, எது வந்து ஹைட் சீட்டு, எந்த நல்ல சீட்டு, எந்த சீட் வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கும். அது வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டில் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி உங்கள் தலைக்கு மேலே ஓவர் பின் இருக்கும். அந்த ஓவர் பின்னில் உங்கள் லக்கேஜை வந்து ஃபேஸ் பண்ணிடுங்க. அதை ஹேண்ட் லக்கேஜ் வந்து வச்சுட்டு உங்களுடைய சீட்டில் வந்து நீங்கள் உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டு ரெடி ஆகிடுங்க. அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அவுட் சைடு ஃபுட் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அதாவது நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு முன்னாடியே பிடிச்ச உணவு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது அதை வந்து சாப்பிட்லாம். அடுத்தது நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ண பிறகு நீங்கள் ஃப்ளைட்டில் விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் இமிக்ரேஷன் அந்த நாட்டில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். நீங்கள் கிளியர் பண்ணதுக்கான எவிடன்ஸை அவங்க வந்து ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய பேக்கேஜ் கலெக்ஷன் ஏரியாவுக்கு போகணும். இந்த பேக்கேஜ் கலெக்ஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்து எங்கே வருதோ அதற்கான நம்பர் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை வந்து உங்கள் ஃப்ளைட்டில் இருக்கும்போதே அந்த அலௌன்ஸ் பண்ணுவாங்க. எந்த பெல்ட்டில் வந்து உங்களோட லக்கேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க அலௌன்ஸ் பண்ணலைனாலும் நீங்கள் வந்து ஸ்டாஃப் இருந்து கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க அந்த பெல்ட்டில் தான் உங்களுடைய லக்கேஜ் வரும். ஏன்னா நீங்கள் போகிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பெல்ட் இருக்கும். எந்த பெல்ட்டில் நம்மளோட லக்கேஜ் வருதுன்னு சொல்லி தெரியாமல் நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதனால் பெல்ட் நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் நின்னீங்கன்னா உங்களுடைய லக்கேஜ் வந்து நீங்கள் சீக்கிரமாக கலெக்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக நீங்கள் வெளியே போயிடலாம். அதே போல் லக்கேஜை எடுக்கும்போதும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்களுடைய லக்கேஜ் மாதிரி வேற ஒருத்தவங்க லக்கேஜ் போட்டிருப்பாங்க. அதனால் உங்கள் லக்கேஜ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய பேக்கேஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா உங்களுடைய பேக்கேஜ் டேக்கும் அந்த பேக்கேஜில் பேஸ்ட் பண்ணிக்கிற பேஜ் டேக் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் பண்ணிவிட்டு உங்கள் லக்கேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய கஸ்டம்ஸை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துடலாம். உங்களுடைய பயணம் சிறப்பாக முடிய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் இதே போல் நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.